India, you get scammed all the time, you get overcharged, and I do think there's never. விருந்தோம்பல் என்பது இந்திய பண்பாட்டின் ஆழமான அடையாளம். அதிதி தேவோ பவ என்ற கொள்கையை அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கும் இந்தியர்களின் அன்பான குணம் எல்லைகளை தாண்டி வெளிநாட்டினரை வியக்க வைக்கிறது என்பதற்கு இந்த வெளிநாட்டு பெண்ணின் அனுபவமே சாட்சி. பொதுவாக வெளிநாட்டினர் இந்தியா வரும்போது அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பரவலான பேச்சு இருக்கும் நிலையில் அதற்கு முற்றிலும் மாறான தனது நெகிழ்ச்சியான அனுபவங்களை ஜேன் என்ற வெளிநாட்டு பெண் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்தியாவில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றப்படுவதாக சமூக வலைதளங்களில் பலரும் பேசினாலும் தான் சந்தித்த அன்பும் மனித நேயமும் வியக்க வைத்ததாக அவர் கூறியுள்ளார். தெருவோர டீ கடைக்காரர் ஒருவர் தன்னை ஒரு விருந்தினராக கருதி வழக்கமான விலையை விட குறைவான பணத்தையே வாங்கியதை ஜேன் நினைவு கூர்ந்தார். மேலும் பல உணவகங்கள் இந்தியாவிற்கு உங்களை வரவேற்கிறோம் என்று கூறி இலவச இனிப்புகளையும் உணவுகளையும் உபசரிப்புடன் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். முன்பின் தெரியாத இந்தியர்கள் கூட தன்னை தங்கள் வீடுகளுக்கு உணவருந்த அழைத்ததாகவும் குடும்ப திருமணங்களுக்கு அழைத்து சென்று தங்குவதற்கு இடமளித்ததாகவும் அவர் நெகிழ்ந்துள்ளார். வேறு ஊர்களுக்கு செல்லும் போது தங்கள் உறவினர்கள் வீடுகளிலேயே தங்க ஏற்பாடு செய்து கொடுத்த பாசத்தையும் அவர் பகிர்ந்துள்ளார். ஆட்டோக்களில் எப்போதாவது கூடுதல் கட்டணம் வசூலித்தாலும் அதையெல்லாம் விட இந்தியர்களின் அன்பான உபசரிப்பும் குறைவான கட்டணம் வாங்கும் பெருந்தன்மையும் தான் மிக அதிகம். இந்தியாவை விட விருந்தோம்பலில் சிறந்த ஒரு நாட்டை பார்க்கவே முடியாது என்று ஜேன் மனமாற பாராட்டியுள்ளார். ஜேனின் இந்த வீடியோவிற்கு இணையவாசிகள் பெரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். இதுதான் எங்கள் பாரதத்தின் உண்மையான பண்பாடு என்று இந்தியர்கள் பலரும் பெருமிதத்துடன் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.